ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலைவேளையிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு முன்பாக ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த யூடியூப் சேனல் மூலமாக நாங்கள் யாரிடத்திலையும் காணிக்கை பெறவில்லை, பெரும்படியாக நாங்கள் கேட்கவில்லை. ஆதலால் இந்த பிளட் ஆஃப் ஜீசஸ் ஏஜி சர்ச் என்ற இந்த யூடியூப் சேனலுடைய அந்த அட்ரஸ் மூலமாக ஃபோன் நம்பர் ஏதோ நாங்கள் அறியப்படுகிறது என்னென்னா, வேறு ஏதோ ஒரு நம்பரில் காணிக்கை கேட்டு சிலர் அனுப்பி கொண்டிருக்கிறதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். அதனால் அந்த மாதிரி நீங்கள் வேறு யாருக்காவது அனுப்பினால் நீங்கள் எங்களுக்கு அல்ல, வேறு யாருக்கோ ஏமாந்து நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக கியூஆர் கோடோ அல்லது பேடிஎம்மோ ஜிபேவோ நாங்கள் உங்களுக்கு அனுப்பி கொடுக்கவில்லை. அதனால் எச்சரிக்கையோடு நீங்கள் செயல்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பிரியமான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்கும் பொழுது நம்ம பாக்கியவான்கள் என்று நாம் தியானித்திருக்கிறோம். அதே போல இன்றைக்கும் தியானிக்க போகிறோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த முக்கியமான காரியமே உங்களுக்கு சமாதானம். உங்கள் வாழ்க்கையில சமாதானம் வேண்டும், உங்களுக்கு சமாதானம் நிறைவாய் கிடைக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நமக்கு பல முறைகளில் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்ப நமக்கு நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இருந்தால்தான் எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். முதலாவது நமக்கே சமாதானம் இல்லை, நமக்கே குழப்பத்தில் இருக்கிறோம், பிரச்சனையில் இருக்கிறோம், போராட்டத்தில் இருக்கிறோம். மற்றவர்களுக்கு சமாதானம் கூறுவது எப்படி? சில நேரங்களில சிலர் தங்களுக்குள் ஏகப்பட்ட பிரச்சனையை வைத்து கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று சொல்லுவார்கள். அது எப்படி நாம் நம்பிவிட முடியும் என்று நாம் கேட்போம் அல்லவா? அதற்குத்தான் ஆவியானவர் திருச்சபைகளுக்கு எழுதி வைத்திருக்கிறார், உங்களுக்கு சமாதானம். இந்த சமாதானம்தான் மற்றவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடும். நாம் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம் என்று ஆண்டவர் கனிகளை குறித்து சொல்லும் பொழுது சொல்லியிருக்கிறார். நீங்கள் வேதத்துல கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய சில பகுதிகள் இருக்கிறது. கலாத்தியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தால் ஆவிக்குரிய கனிகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் எழுதின நிருபத்தில் ஆவிக்குரிய கனிகளை குறித்து, வரங்களை குறித்து சில இடங்களில் அது திட்டத்திட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி வைத்திருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கட்டளையிட விரும்புகிற காரியம், முதலாவது நாம் ஒரு பழமொழியில் சொல்லுவோம், சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்று. அப்ப நமக்கு நம்முடைய வாழ்வில் சமாதானம் வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு நாம் அந்த சமாதானத்தை கூற முடியும். நம் வாழ்விலேயே அந்த சமாதானம் இல்லை, நாம் மற்றவர்களுக்கு எப்படி போய் சமாதானத்தை கூற முடியும்? இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா ஒரு இடத்துக்கு போச்சு. அந்த இடத்துல காணிக்கை எடுக்க அந்த அம்மாவை விட்டாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, காணிக்கை எடுத்துட்டு ஆக்சுவலாக அந்த காணிக்கை எடுத்த பைய ஸ்டேஜில் கொண்டு வந்து வைக்கணும். இந்த அம்மா என்ன பண்ணும், ஆராதனை முடிஞ்ச உடனே அந்த காணிக்கை பைய தூக்கிட்டு கீழே ஓடி அதுக்குள்ளே கடன்னு எண்ணும். பார்த்தீங்கன்னா அதோடைய உடம்புல, அதோடைய பைபிளில் எங்கெல்லாம் அந்த காசை திருடி பதுக்க முடியுமோ பதுக்கி வச்சிடும். அப்ப இந்த திருட்டு புத்தி இருக்கிற இந்த சகோதரியை நம்பி வேற எதுவும் பொறுப்பு கொடுக்க முடியுமா?
முடியாது. நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அந்த இடம் பொதுவான ஒரு ஜெபம் நடத்துகிற ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு காணிக்கை பெட்டி இருக்கும். காணிக்கை பெட்டியில முன்பு இவர்கள் திறந்து காணிக்கை எடுப்பாங்க. மாசத்துக்கு ஒரு தடவையோ, மாசத்துக்கு 2 முறையோ அதில காணிக்கை எடுத்து, அதை கணக்கு பண்ணி அ பேங்க்ல போடுவாங்க. ஒரு தடவ போய் எடுத்தா அதில ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் தான் இருக்கு. என்னடா கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாள் அந்த இடத்த சுத்தம் பண்ணும் பொழுது காணிக்கை பெட்டிய கொஞ்சம் நவுத்துனா, கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. செவுத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சு தொடச்சா, காணிக்கை பெட்டிக்கு பின்னாடி அந்த செவுத்து ஒட்ட இருந்த அந்த காணிக்கை பெட்டியில ஒரு பெரிய ஓட்டை. அந்த ஓட்டையில இங்க மேல போறது ஓட்டை வழியா கைய விட்டு எடுத்துக்கிறது. இது ஒரு கூட்டம் பண்ணியிருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க. இந்த திருடர்கள் பார்த்து திருந்தாவிட்டால் யார் திருட்ட ஒழிப்பது? அப்ப நாம என்ன நினைக்கிறோம்? இந்த திருடர்கள் சில நேரத்துல பார்த்தீங்கன்னா, சில ஊழியங்கள்ல ஐயோ! இவங்கள பார்த்தீங்கன்னா வெள்ள புடவை கட்டி, வெள்ள பேண்ட் சட்டை போட்டு, அவன் பேசுற பேச்ச பார்த்தீங்கன்னா, திருட மாரியே தெரியாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்ட ஓநாய்கள் இது. இந்த ஓநாய்கள் இருக்கும். திருச்சபையில இருக்கும். நம்ம தான் இனம் கண்டு அதை விரட்டணும். நம்ம தான் இனம் கண்டு அதோட ஒரு ஐக்கியத்தை வச்சுக்க கூடாது. நம்ம தான் இனம் கண்டு பிடிக்கணும். அதுக்கு தான் ஆவியானவர் நமக்கு தேவை. அது மட்டும் இல்ல. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னா, நமக்குள்ள சமாதானத்தை வைத்திருக்க வேண்டும். அதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். We should receive peace from the Lord. When the God help us, when the God give us help, and we become a peacemaker for this world. தேவன் நமக்கு சமாதானத்தை தருவாரேயானால், தேவனிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவோமானால், நாம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் இந்த உலகத்தில் இருப்போம். அப்ப நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க வரும்போது சமாதானம் பண்ணுகிறவர்கள். இந்த திருட்டு எண்ணம் வைத்திருக்கிறவர்கள், ஏமாற்றுகிற எண்ணம் வைத்திருக்கிறவர்கள், வேறு ஏதாவது காரியங்களை செய்கிறவர்கள், பாவத்தை செய்கிறவர்கள், இவங்க சமாதானம் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருக்கு. எப்படி திருடுவது, எப்படி பொய் சொல்வது, எப்படி பாவம் செய்வது, இதுதான் அவங்க எண்ணத்துல இருக்கும். அவங்க மற்றவரோட போய் சமாதானம் பண்ண முடியாது. கலகம் மூட்டிட்டு வந்துடுவான். சமாதானம் பண்றன்னு உள்ள போவான். கலகம் மூட்டிட்டு பெரிய பிரச்சனை ஒன்று பண்ணி இவன் நல்ல போல வேற வந்துடுவான். உங்களுக்கு நான் சொல்லும் பொழுதே சிலர் உங்க முகத்துக்கு முன்பாக வருவாங்க. இந்த செய்தியை கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும், ஐயா இவன் இப்படி தானே, வீட்டுக்குள்ள வந்தாலே சமாதானம் போயிருமே, அவனையே வீட்டுக்குள்ள சேர்க்கிற, சோத்திரம் பிரதே, சோத்திர சிஸ்டர்ன்னு சொல்லுவான். இப்போ பாருங்க, நம்ம சேனல் பேரை வச்சு இன்னொருத்தவன் ஏமாற்றி விசுவாசிகளுக்கு இதில் ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறத கேள்விப்படுகிறோம். ஒரு அந்த சேனல்ல ஒரு வேற நம்பர் கொடுத்து அந்த நம்பரை ட்ராக் பண்ணிட்டு இருக்கான். அவன் நம்மளை வந்து ஹேக் பண்ணி வச்சிருக்கான் ஒரு இதில். ஆனால் அதில் ஒன்று மட்டும் நமக்கு தெரியணும், என்னன்னா நாம் இதில் ஒரு பைசா கூட இதுவரையிலும் வருமானம் பார்க்கவில்லை, பார்க்க போவதும் இல்லை. ஏன்னா இந்த யூடியூப் ஆரம்பிக்க சொன்னதுக்கு இந்த செய்திகளை கர்த்தர் கொடு என்று சொன்னால் இதுவரையிலும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த மொபைல் சரியில்லாமல் அது வீணா போன போது கூட அந்த சரியில்லாத மொபைலை வைத்து பல செய்திகளை போட்டிருக்கிறோம். மற்றவர்கள்லாம் கேட்டாங்க, எந்த கேமராவில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க, எந்த ஆடியோ சிஸ்டத்தில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. எந்த ஆடியோ சிஸ்டமும் கிடையாது. அந்த ஒரு சாதாரண ஒரு மொபைல் ஹெச்டிசியில் வந்த மொபைல் இப்பொழுது அது இல்லை. அந்த மொபைல் வந்து வரல, அதற்கான சர்வீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எந்த ப்ராடக்ட் இதுவுமே கிடைக்கல. அப்போ நாம் நம்மகிட்ட இருக்கிறத வைத்து நாம் செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம். ஏன்? சமாதானத்தின் வார்த்தைகள், சத்தியங்கள் ஜனங்களுக்கு போய் சென்றடையணும். இலவசமாய் கொடுத்த இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க, அதை தான் நாம் செய்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தெய்வ சமாதானம் நமக்குள்ள இருந்தால் மற்றவர்களை சமாதானப்படுத்த முடியும். அப்போ இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணணும். என்னன்னா, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் சமாதானத்தை நிரப்பும். நீங்கள் சங்கீதத்தின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் எனக்கு செய்ததை நான் சொல்லுவேன். தாவீது சொல்றார், எனக்கு செய்த நன்மையை நான் வெளியிலே போய் சொல்லுவேன். அதனால கடைசியா சொல்ற 66 கடைசி வசனம் சொல்லுது, என் ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபை என்னை விட்டு விலகாமலும் இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
இப்ப நாம் அப்படி சொல்ல முடியுமா? நமக்கு நிறைய பிரச்சனையை வச்சுட்டு இல்லை நம்ம போய் மற்றவர்கள் இயேசு நல்லவன் சொல்றோம். முதல்ல நம்ம பிரச்சனை மாறணும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எனக்கு சமாதானத்தை தாங்க. என்கிட்ட என்ன இல்லை, சமாதானம் இல்லை, தாங்க. நிம்மதி இல்லை, எனக்கு தாங்க. இந்த நிம்மதி கொடுத்தீங்கன்னா நான் அநேகருக்கு அந்த நிம்மதியை விதைப்பேன், கொண்டு போய் கொடுப்பேன். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப நீங்க மற்றவர்களுக்கு அதை நிறைவா எடுத்து கொடுக்கலாம். இன்றைக்கு புரிந்திருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் சமாதானத்தை தேவனிடத்தில் கேட்க வேண்டும். உங்களுக்குள் நிறைத்ததை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்ப அந்த சமாதானம் வேணும்னா உன் பிரச்சனை தானாய் மாறிவிடும். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். நீங்கள் கேளுங்கள், அந்த சமாதானத்தை தருவார். உங்கள் பிரச்சனைகள் மாறும். அற்புதங்கள், அதிசயங்களை கர்த்தர் விளங்க பண்ணுவார். ஆமென்.